Hi dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.7ல question number 3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை நான் அப்படியே எடுத்து காப்பி பண்ண போறேன். நம்ம என்ன ஷோ பண்ணனும்னா subdivision 1ல to show என்ன ஷோ பண்ணோம் x1 square plus y1 square into x2 square plus y2 square into x3 square plus y3 square இப்படி எது வரைக்கும்னா xn ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் மாட் எடுத்தோம்னா அந்த ஆன்சர் வந்துட்டு போகுது பாருங்கள். டேக் மாட் போத் சைட். எதுக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்போது இந்த மாடு வந்து செப்பரேட்டாக நம்ம போட்டுக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் நம்ம 2.5 எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாடு நான் செப்பரேட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, மாடு போட்டால் என்ன அர்த்தம், என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் கரெக்டா இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். இது போல் x3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர். இது போல் லாஸ்ட்டில் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடில் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் போத் சைட். அப்போ என்ன ஆயிரும், ரூட்டெல்லாம் போயிடும். இந்த பக்கமும் தானே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் போயிடும்னு சொன்னால் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அவங்க கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, சரி. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதலாமா. இது ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து என்ன வரைக்கும் tan இன்வர்ஸ் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் பி பை ஏ tan inverse b by a plus 2k pi. எப்பவுமே ஆங்கிளில் 2k pi ஆட் பண்ணுவோம் இல்லையா, இதனால மீனிங் வராதுன்னு பல முறை சொல்லியிருக்கு. k belongs to integer. ஓகே, இந்த 2k pi பற்றி அதிகமாக ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா, சரி. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ டேக் ஆர்குமெண்ட் போத் சைட். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னு எழுதிட்டு கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ இந்த பக்கமும் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி. ஸோ ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் எடுத்துட்டேன். டேக் ஆர்குமெண்ட் போத் சைட்ஸ். அங்கே என்ன பண்ணோம், டேக் மாட் போத் சைட் பண்ணோம். இங்கே டேக் ஆர்குமெண்ட் போத் சைட்ஸ். அப்போது இது வந்து லாகரிதம் ரூல் மாதிரி. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஆர்குமெண்ட்டு ஆடிங்கு போயிடும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனோட ஆர்குமெண்ட்டு tan இன்வர்ஸ் y1 பை x1 கரெக்டா. அடுத்து ப்ளஸ்ஸு, ஏன்னா ஆர்குமெண்ட்டுன்னு வரும்போது நான் என்ன சொன்னேன், லாக் ரூல் யூஸ் பண்ணணும். பாருங்கள், லாக் ஏபின்னு இருந்தால் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதுவோம் இல்லையா, அதே ரூல் தான் இங்கேயும். இல்லாட்டி உங்களுக்கு புக்கில் ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறேன். புக்கில் பேஜ் நம்பர் 77 போங்க. சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி புக்கு பேஜ் நம்பர் 77 கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணி இப்படி எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் y1 பை x1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் y2 பை x2. ஸோ இப்படி நான் எது வரைக்கும் எழுத போகிறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு வரும்போது மறக்காமல் இந்த எண்டில் ஒரு ப்ளஸ்ஸு, இந்த எண்டில் ஒரு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து லாஸ்ட்டில் tan இன்வர்ஸ் yn பை xn ஈக்குவல் டு இந்த சைடில் என்ன வரும், tan இன்வர்ஸ் b பை a. ஓகேவா, இப்போது சம்மில் 2k பை ஆட் பண்ணியிருக்காங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இது இந்த சைடில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 2k பை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கப்பா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, y1 x1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக.
அப்போது இந்த சைடு டோட்டலாக நான் இது சம்மேஷனில் இருக்கிறதுனால இந்த டோட்டல் சம்மு இப்போ இங்கே கொடுத்துருக்குற நம்பர் தானே 6. அப்போ r is equal to 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் எண்ணில் போய் முடியுது. அப்போ r is equal to 1லேருந்து n வரைக்கும் போகுது. எல்லாமே tan இன்வர்ஸ் தான். அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருது பாருங்கள், y 1லேருந்து y எண்ணில் போய் முடியுது. அப்போ yr by xr. உங்களுக்கு இது பற்றி புரியலையா, இது எப்படி எழுதுறதுன்னு தெரியல, கொஷினில் பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள் கொஷினில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த சைடில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, tan இன்வர்ஸ் b by a. பட் இந்த ஆங்கிள்னு வரும்போது அது கூட 2k பை ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சம்மில் பண்ண இல்லையா, ஸோ அதே தான் இங்கே. ஸோ இதோட ஒரு 2k பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2k பை ஆட் பண்ணால் என்ன சொல்லணும், k பிலாங்ஸ் டு இன்டீஜர்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அவங்க கேட்டதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் செகண்ட் சப்டிவிஷனில். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுவோமா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.